அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசிக்கு செப்டம்பர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு கைடன்ஸ்க்கான பதிவு மட்டுமே. இந்த துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அலைமோதும் ஞாபகங்கள், நிறைய திங்கிங், அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான திங்கிங்கு உங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்க உங்களை விட்டு விலகி போனவர்கள், உங்ககிட்ட பழகி உங்களால் ஆதாயம் அடைந்து விலகி போனவர்களை பற்றிய எண்ணங்கள், வாழ்க்கை துணை ஒரு வகையில கூட ஒரே வீட்டில் இருந்தா கூட தனித்து இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை இருக்கும். இந்த செவ்வாய் பாருங்க, செப்டம்பர் 13ஆம் தேதி வரலும் உங்களுக்கு செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கு. ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாக்க ஒரு தனிமையா இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியிலுமே அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான். ஏன்னா எங்க 11ஆம் பாவகத்தில் இருக்கிற சூரியன் செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 12ல வந்துடும். சூரியன் 12ல இருந்தாலையும் தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லை, விழித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, சரியான தூக்கம் இல்லை, இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். இப்ப அதே போல இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய், 2க்குரியவனும் செவ்வாய் 12ஆம் பாவகத்துல மறைஞ்சிருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதமும் இருந்து கொண்டுதான் இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இல்லைனாக்க வாழ்க்கை துணிவருக்காக நீங்க செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை, விரயங்கள் ஆகும். வாழ்க்கை துணிவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணிவரின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அதாவது வாழ்க்கை துணிவருடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டாவே கெட்டிக்காரத்தனம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதே போல உங்களோடு பழகியவர்கள், சில உறவுகள், ஆதாயம் அடைந்து விலகி போனவர்கள் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த ராசியாதிபதி சுக்கிரன் பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கு. இந்த 10ஆம் இடம் என்பது கடகம். கடகத்துல சுக்கிரன் பகை. மேலும் சுக்கிரனை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல திக்பலம், 10ஆம் இடத்துல நிஸ்பலம். நிஸ்பலம்னா பலம் குறைவுன்னு அர்த்தம். அப்போ நல்ல வாய்ப்பு வருதுன்னா கூட இந்த மாதத்தோட முதல் பகுதியில அதை நீங்க பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். நீங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிட்டு அதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க ஒரு திருட பழகுறீங்க, நீங்க ப்ரொபோஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த எதிர்பார்ட்டு உங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டான பதில் கிடைக்கலாம். அல்லது ஒரு சரியான அப்ரோச் பண்ணியும் உங்களுக்கு எதிர்பாலினுடைய சப்போர்ட் கிடைக்காம இருக்கலாம். குறிப்பா இளைய வயதினராக இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த 30 to 40 வயதுல இருக்கக்கூடியவர்களுக்கு மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும். உங்களுக்கு சம்டைம்ஸ் சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க எதிர்பாலினுடைய அப்ரோச்சஸ், அட்ராக்ஷன்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு உறவே வருதுன்னா கூட இந்த நேரத்துல அது சரியா அப்படின்னு உங்களால யோசிக்க முடியாது. ஒரு சரியானவரா இருப்பாரா இல்லையா என்ற அந்த குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அலைமோதும் ஞாபகங்கள். அதனால அந்த விஷயத்தில் நீங்க ஒரு டிட்டர்மினேஷன் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வேலை விஷயமா சொல்லணும்னாக்க 6ஆம் இடத்துல சனி வக்கரம். இந்த சனி வக்கரம் ஆகும் போது வேலையில உடன் இருப்பவர்கள், சக பணியாளர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சில எதிர்ப்புகள் அவங்களால கொஞ்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனாலும் வேலையில நல்ல பேர் வாங்குவீங்க. வேலையை விட்டுட்டு இடமாற்ற சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சில பேருக்கு இடமாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி சனி வக்கரமா இருக்குன்னாக்க நீங்க இடமாற்றம் செய்யலாம், புதிய வாய்ப்புலாம் கிடைக்கும். அப்படி இல்லைனாக இருக்கிற இடத்துல இருங்க. சனி வக்கரமா இருக்கிறது, 5க்குரியவன் வக்கரமா இருக்கிறதுனால குறிப்பா பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் வரும். சூரியனை பொறுத்தவரையிலும் 11ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு மாதத்தோட முதல் பகுதியில நீங்க எதிர்பார்க்காத வருமானமும் வரும். உங்களுடைய எஃபோர்ட்டுக்கு தகுந்த வருமானம் வரும், லாபங்கள் வரும். ஆனா விரையாதிபதியாகவும் புதன் வராரு. இந்த புதன் மாதத்தோட முதல் பகுதி செப்டம்பர் 14ஆம் தேதி வரலும் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். 12க்குரியவன் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால விரயங்கள் ஆகும். வர்ற வருமானம் ஏதோ ஒரு வகையில அதிகமான செலவுகளும் ஆகும். அடுத்தது உங்களுக்கு செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து சூரியன் 12ஆம் பாவகத்துக்கும், புதன் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து கன்னியிலேயே ஆட்சி உச்சம் பெறுகிறார். 9க்குரியவனாகவும் புதன் ஆட்சி உச்சம் பெறுறது நல்லது. இந்த புதன் வலுவா இருக்கும் போது உங்களுக்கு தொலைதூர பயணங்கள்லாம் சாத்தியமாகும்.
இப்ப வேலை இல்லாம இருக்கீங்க, வேலை தேடுறீங்கன்னா ஒரு நீண்ட தூர பயணம் போய் நீங்க வேலை தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு வெளிநாட்டுக்காக படிக்கிறதுக்கு போறதுக்காக முயற்சி பண்ணலாம், அந்த வாய்ப்பு கிடைக்கும், விசா கிடைக்கும். டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொலைதூரத்துல இருக்கிறவங்க, அந்நிய தேசத்துல வேலை பார்க்கறவங்க, வேலை மாறுதல் ஏற்பட்டு அங்கிருந்து நீங்க இந்தியா வரதுக்கான வாய்ப்புகள், தாய்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. குறிப்பா பாத்தீங்கன்னாக்க மாதத்தோட பிற்பகுதியில பயணங்கள் ஏற்படும், தொலைதூர பயணங்களே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த புதன் ஆட்சி உச்சம் பெறதுனால, ஏன்னா 9ல குரு இருக்கு. குரு 9ல இருக்கும்போது உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலனை கொடுப்பாரு. செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடும். அப்போ சனி சூரியன் சமசப்தம பார்வை மாதத்தோட பிற்பகுதியில் ஏற்படுது. அப்போ பாத்தீங்கன்னாக்க தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. பூர்வீக சொத்துல கூட சில பிரச்சனைகள் வரலாம், வீடு சம்பந்தமான செலவுகள் வரலாம், அல்லது வாகனத்துல செலவுகள், அல்லது சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தந்தையின் உடல்நலத்தில் கவனம் செலுத்திங்க. தந்தை வழி உறவுகளுடன் கருத்து வேறுபாடு வரலாம். பூர்வீக சொத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க, தள்ளி போடுங்க. மாதத்தோட முதல் பகுதியில செவ்வாயும் சனியும் சமசப்தமா பார்த்துக்கும். ஆனா பிற்பகுதியில சூரியன் சனி சமசப்தமா பார்வை, அதுவும் 12th ஹவுஸ்ல. அப்போ 12th ஹவுஸ்ல இந்த மாதிரி ஆகுதுன்னாக்க விரயங்கள் அதிகமாகும். குடும்பமான வரை திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னா கடனால பாதிக்கப்பட மாட்டீங்க. ஈவன் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட கடனுடைய அழுத்தங்கள் புதிய கடன் வாங்கி பழைய கடனை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால அகலக்கால் வைக்காம பாத்துக்கணும். மற்றபடி இந்த மாதம் சில விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறது, வாய்க்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி மாதம் முதல் பகுதியில் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நிஸ்பலத்துல இருக்கிறதுனால. பிற்பகுதியில பாத்தீங்கன்னாக்க 11ஆம் பாவகத்து சுக்கிரன் வந்த பின்னாடி உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள்லாம் சக்சஸ் ஆகும், பிரச்சனை கிடையாது. முதல் பகுதியில நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா நடந்தாலும் மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே சக்சஸ் ஆகும். நீங்க கவனமாவும் எடுத்து வைக்கணும். உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. ஏன்னா மாதத்தோட முதல் பகுதியில செவ்வாயோட பார்வையில சனி இருக்கு. மாதத்தோட பிற்பகுதியில செவ்வாய் உங்க ராசிக்கே வந்துடும். அதே போல சூரியன் 12ல இருந்து இங்க சனியை பார்க்கறதுனால 5க்குரியவன் 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனிக்கு சூரியனோட பார்வை இருக்கிறதுனால உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. ராகு பகவானை பொறுத்தவரை ராசிக்கு 5ஆம் இடத்துலயும் கேது 11ஆம் இடத்துலயும் இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டத்துல புத்திசாலித்தனமா தான் செயல்படுவீங்க, மதிப்பு மரியாதைகள் இருக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்ல டேலண்டா செயல்பட்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வ அருள் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பிள்ளைகள் வகையில உங்களுக்கு இந்த மாதத்துல செலவுகள், பிள்ளைகள் வகையில கொஞ்சம் மன வருத்தங்கள் போன்றவை ஏற்படும். மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு சில விஷயங்கள், தடைகள் இதெல்லாம் நீங்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். ஏன்னா புதனோட வீட்டுலதான் குரு இருக்கிறார் 9ஆம் பாவகத்துல. வாக்கியங்கள் கைகூடும். பிள்ளைகள் விஷயத்துல உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும். குறிப்பா புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளுக்கு நீங்க எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைச்சி அவங்க ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பிள்ளைகளுக்கு திருமணம் பாக்குறீங்க, பிள்ளைகளுக்காக வரன் பார்த்துட்டீங்கன்னா அது வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை தடையாக இருக்கும். வரன் வரும், ஆனா அதை பயன்படுத்திக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும், அல்லது சரியான வரனா வராது, அது தள்ளி போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சொல்றான்னு சொல்லிட்டு போவாங்க, ஆனா சொல்லாம இருப்பாங்க. அந்த மாதிரி சில தடைகள் இருந்துட்டு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ராசிலேயே செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கோபம், டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை குறைச்சிக்கிறது நல்லது. வாக்குவாதங்கள் யாருக்கிட்டையும் செய்யாம இருங்க. அதே போல செவ்வாய் 7ஆம் இடத்தை தன் வீட்டையே பார்க்கறதுனால மாதத்தோடு பிற்பகுதியில வாழ்க்கை துணைவரால் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். வாழ்க்கை துணைவர் உங்களை நேசிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். மாதத்தோட முதல் பகுதியில் தான் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள்லாம் மாதத்தோட முதல் பகுதியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனா மாதத்தோட பிற்பகுதியில வாழ்க்கை துணைவர் வகையில் ஆதாயங்கள் வரும். வாழ்க்கை துணைவர் ஏதோ ஒரு வகையில சமரசத்துக்கு வருவார் உங்களோட. ஆனாலும் சூரியன் 12ல இருக்கிறதுனால தாம்பத்திய வாழ்க்கையில சூழ்நிலைகள் இல்லாம ஈடுபட முடியாம அல்லது தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற சூழ்நிலைகள் மாதத்தோட பிற்பகுதியிலுமே இருக்கு. முதல் பகுதியிலும் இருக்கு, பிற்பகுதியிலுமே இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கும். கடனை ரீபேமெண்ட் பண்றதுக்காக புதிய கடன் பெற்று பழைய கடனை அடைப்பீங்க. கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் மாதத்தோட முதல் பகுதியில கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில சில உறவுகள்,
சில அப்ரோச்சஸ் உங்களை நோக்கி வரும். அதுல நீங்க ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பும் மாதத்தோட பிற்பகுதியில உண்டு. மேலும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமா இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. அடுத்தது சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். ஆனா சக பணியாளர்களுடைய டென்ஷன், சக பணியாளர்களுடைய சதி வேலைகள் போன்றவை இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வாக்குவாதங்கள் செய்யாம இருங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமாகவும் இருக்கணும். அதே போல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும். சற்று பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை இருக்கும். தனித்தனியா தூங்கினாலையும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உங்களை விட்டு விலகி போன சில உறவுகள் அல்லது நீங்க உதவி செஞ்சு ஆதாயம் அடைந்த சில நட்புகள், உறவுகள், அவங்கள பற்றி நீங்க யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அதுவே ஒரு குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டு அதனால ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். அடுத்தது விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் சகோதர வழி ஒற்றுமை இந்த மாதத்துல இருக்காது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கை துணை ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் ஆகும். பிள்ளைகள் வகையில சில மன வருத்தங்கள் மாதத்தோட முதல் பகுதியில் இருந்தாலும் பிற்பகுதியில நீங்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொலைதூர பயணங்கள் சாத்தியம் உண்டு. ஒரு நீண்ட தூர பயணம், வெளியூர்ல இருக்கீங்கன்னா உள்ளூருக்கு வரக்கூடிய வாய்ப்பு, தொலைதூர பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு புதிய திட்டங்கள் போட்டு புதிய வேலை வாய்ப்புக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வாழ்க்கை துணைவரின் உறவுகளாலேயே கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள், சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சில உறவுகளை விட்டு விலகி இருக்கிறது கூட இந்த காலகட்டத்துல விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் பாவகத்துல மாதத்தோட முதல் பகுதியில சுக்கிரன் இருக்கு. சந்திரன் பாத்தீங்கன்னாக்க 10ஆம் அதிபதி. அந்த வகையில வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், உணவு சார்ந்த தொழில், நீர் சம்பந்தமான தொழில், விவசாயம் சார்ந்த தொழில், மேலும் மருத்துவம் சார்ந்த தொழில், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், நிர்வாகம், அரசு பணியில் இருப்பவர்கள், அரசியல்வாதியாக இருப்பவர்கள், இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை வாய்ப்பில் ஆஸ் யூஷுவலா போயிட்டு இருக்கும். வேலையில இருக்கீங்கன்னா மாத சம்பளம் வந்துடும். பிசினஸ் பண்றீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட இன்கம் வரும். செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகும். அதே கம்ப்யூட்டர், ஐடி, ஸ்டேஷனரி, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, இந்த காலகட்டத்தில் ஒரு சேஞ்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அல்லது சில பேருக்கு ஊர் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் வந்தாலும் கூடுதல் எக்ஸ்பென்சஸ் ஆகும். புதிய திட்டங்களை போட்டு செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பும் மாதத்தோட பிற்பகுதியில் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க கால பைரவர் வழிபாடு காலத்தால் வந்த சோகத்தை தீர்க்கும். ஞாயிற்றுக்கிழமையில 4 to 6 ராகு காலத்துல கால பைரவர் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுவாங்க. கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.